கூட்டணி எதுவென்று நாங்களே முடிவு செய்வோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என ஓபிஎஸ் நேற்று பேசிய சூழலில் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் நுழைவது என்பது தற்போது அதற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கம் பேச்சால் அதிமுக இணைப்பு கனவாகி போனதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை வந்த முதல் நாளிலேயே பியூஷ் கோயலின் இணைப்பு முயற்சி சுக்குநூறாகி இருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தமிழ்நாடு வந்த பியூஷ் கோயலுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோயல் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்க்க முயற்சி செய்யும் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள். ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்னேன். அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியுறானா. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய முழு முயற்சியாக இருந்தது. நேற்றைய தினம் பியூஷ் கோயல் கூட சென்னைக்கு வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாரு. ஆனா டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அதற்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கறத அவங்களே தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கிறீங்க? நேற்றைய சன் தொலைக்காட்சி செய்தியிலும் மற்ற செய்திகளிலும் நான் இது இட்டுக்கட்டி மோசடித்தனமாக பரப்பப்படும் ஒரு வதந்தி என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதனை நேற்றைய தினம் ஓபிஎஸ்ஸின் கட்சி நிர்வாகிகள், அமைப்பு நிர்வாகிகளின் கூட்டமும் இன்றைய தினம் மிக தெளிவாக தெளிவாக தினகரன் அவர்கள் நக்கல் நையாண்டியோடு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கிளப்பிய வதந்தியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுக அணியில் அதிமுக, பாஜக, பாமக, ஜி.கே. வாசன் கட்சி, இந்த 3 கட்சிகளும் தான் இந்த அணிக்குள்ள இருக்குது. முபாரக் அவர்கள் வந்து எடப்பாடியை பின்தொடரல்ல, அவர்கள் திமுக அணிக்கு வந்து விட்டார்கள். தேமுதிக திமுகவிடமும் அதிமுகவிடம் அரசியல் பேரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாமக 2ஆக பிளவுபட்டு இருக்கின்றது. அன்புமணியிடம் அதிகம் பேர் இருந்தாலும் 2 பாமக களத்தில் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற ஓபிஎஸும் டிடிவியும் எக்காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக கூறியுள்ளார்கள். நேற்று ஓபிஎஸ் நடத்திய கூட்டத்தில் வந்திருந்த தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி துரோகி, அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக தங்கள் கோஷங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அதையே ஓபிஎஸ் அவர்களும் வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துள்ளார்கள். இன்று பரப்பப்பட்டது வதந்தி செய்திகள். குறிப்பாக இந்த மாதிரிப்பட்ட வதந்திகள் இன்னைக்கு மது யாஷி கவுட் என்ற தேசிய பாஜக செயலாளர் தாவேக்காவை ஒரு பொருட்டாகவே நாங்கள் எடுக்கவில்லை என்ற அடிப்படையில் செய்தியை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம், இங்கு தமிழகத்தில் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி என்ற வதந்திகள் திட்டமிட்டு ஊடகங்களில் பரப்பப்படுகிறது. அதுபோல் நேற்றும் பரப்பப்பட்டது முழுக்க ஒரு வதந்தியாகும். இந்த சூழ்நிலையில் நாம் தெளிவாக அமித்ஷா அவர்கள் 18-23 என்று பலத்திற்கு ஏற்ப தொகுதி பங்கீடு என்று கேட்டதைத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை என்று கூறினேன். அதிமுக காரர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கும் 2வது இடம் அதிமுக தான் என்று காட்டுவதற்கும்
தங்களுக்கு ஒரு அணி அமைந்ததாட்டு ஒரு பொய் பிரச்சாரம் செய்வதற்கும் நேற்று வெளியிட்ட அந்த பொய் பிரச்சாரத்தை ஓபிஎஸ் அவர்களும் இன்று தெள்ள தெளிவாக நக்கல் நையாண்டியோடு மிக தெளிவாக தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடியை கொடுத்துள்ளார். இனிமேல் இதற்கு நேரடியாக ஏதாவது எடப்பாடி தரப்பு பயிர் சொல்வார்களா அல்லது அருந்திகளை பரப்புவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஓபிஎஸ் தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப டிடிவி தினகரனும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? என்டிஏ தவிர்த்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா விஜய் இருக்காங்க. இவங்க விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு பிரியாரிட்டி திமுக ஆப்ஷன் தான். அரசியல் எதுவும் நடக்கலாம் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்து விட்டு மிகவும் மலர்ச்சி அடைந்த முகத்தோடு ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்ததை நாம் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். டிடிவி தினகரன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு என்று சில ஊடகவியலாளர்கள் இட்டுக்கட்டி வன்மத்தோடு கூறி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்கொள்ளும் விதமாக 2024 இப்படித்தானே கூறினீர்கள், கடும் எதிர்ப்பு சே நோட்டு ட்ரக்கன் டிஎம்கே என்று தானே பிரச்சாரம் செய்தீர்கள், ஆனால் அவர்கள் 39 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்ற கருத்தை டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். அதுபோல் கரூர் சம்பவத்திலும் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகத்தான் தனது கருத்தை முன்வைக்கிறார். இந்த வகையில் 3 தேர்தல்களில் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் என்ற நிலைமை தமிழ் மண்ணில் இருப்பதால், மிகப்பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருப்பதால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டிஎம்கே தான். காரணம் 47 விழுக்காடு வாக்கு பலத்தோடு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அணி தலைவர், மேலும் கட்சியில் கூட்டணிகள் வருவார்கள் என்ற கருத்தை கூறும்போது அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை விஜய் பாடுவதால் 2வது ஆப்ஷனாக விஜய் அவர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டெலிவர் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. என்டிஏவை பலப்படுத்தும் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, இல்ல தோல்வி ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயங்களை பார்க்கும்போது? என்டிஏ பலப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு பின்னடைவு தான். இன்னும் அது அதிமுக பாஜக கூட்டணி என்றுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே தவிர என்டிஏ என்ற வார்த்தையை அவர் இன்னும் சொல்லவில்லை. அந்த வகையில் என்டிஏ கூட்டணி பலப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு முழுக்க பின்னடைவு தான். இன்னும் சொல்ல போனால் என்டிஏயில் இருந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் வெளியேற்றியது யார் என்று சொன்னால் மனச்சாட்சி உள்ளவர்கள், கண்ணுக்கு முன் நடக்கும் சம்பவத்தை தெளிவாக தெரிந்தவர்கள், கருத்து பார்வையற்ற நபர்கள் தவிர அனைவரும் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் தான் இவர்களை சந்திக்காமல் என்டிஏ விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். மோடி அடைத்த கதவை இன்னொருவர் வந்து திறந்துவிட முடியும் என்று நான் கருதவில்லை. இவர்கள் 2 பேரும் என்டிஏக்குள் வரமாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அப்படியே வருவதாக இருந்தாலும் மோடியை சந்தித்து தான் அது நடக்குமே தவிர மற்ற வகையில் சில பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் பரப்பக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியை இன்று ஓபிஎஸும் டிடியும் வைத்திருக்கிறார்கள். இதில் தெள்ள தெளிவாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், மோடி தான் இவர்களை என்டிஏ விட்டு வெளியேற்றி இருக்கிறார் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. கருத்துகளுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.